சதுரங்க பிரியர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சதுரங்க வரலாற்றிலேயே மிக முக்கியத்துவம் வாய்ந்த 1985 உலக சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியின் 24வது ஆட்டத்தை காணப்போகிறோம். ரஷ்யாவின் அனடோலி கார்போவ் வெள்ளை நிறக் காய்களுடனும் அதே நாட்டைச் சேர்ந்த கேரி காஸ்பரோவ் கருப்பு நிறக் காய்களுடனும் களம் இறங்குகிறார்கள். இந்த ஆட்டத்தில் காஸ்பரோவ் வெற்றி பெற்றாலோ அல்லது டிரா செய்தாலோ அவர் உலகின் மிக இளவயது சதுரங்க சாம்பியன் ஆவார். வாருங்கள், இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆட்டத்திற்குள் செல்வோம். ஆட்டத்தின் துவக்க கட்டம். கார்போவ் மிக கவனமாக ஆட்டத்தை தொடங்குகிறார். நகர்வு 1. கார்போவ் தனது சிப்பாயை இ4 கட்டத்திற்கு நகர்த்தி ஆட்டத்தை துவக்குகிறார். நகர்வு 1. காஸ்பரோவ் சி5 கட்டத்திற்கு சிப்பாயை நகர்த்தி சிசிலியன் தற்காப்பு முறையே தேர்ந்தெடுக்கிறார். நகர்வு 2. வெள்ளை தனது குதிரையை F3 கட்டத்திற்கு நகர்த்தி மையத்தை நோக்கிக் கொண்டு வருகிறது. நகர்வு 2. கருப்பு சிப்பாயை T6 கட்டத்திற்கு நகர்த்தி தனது அமைப்பை உறுதிப்படுத்துகிறது. நகர்வு 3. வெள்ளை சிப்பாயை T4 கட்டத்திற்கு நகர்த்தி மையத்தில் ஒரு நேரடி மோதலை உருவாக்குகிறது. நகர்வு 3. கருப்பு தனது சிப்பாயைக் கொண்டு D4 கட்டத்தில் உள்ள வெள்ளை சிப்பாயை வெட்டுகிறது. நகர்வு 4. வெள்ளை தனது குதிரையைக் கொண்டு D4 கட்டத்தில் உள்ள சிப்பாயை வெட்டி மையத்தை ஆக்கிரமிக்கிறது. நகர்வு 4. கருப்பு தனது குதிரையை F6 கட்டத்திற்கு நகர்த்தி இ4 சிப்பாயை தாக்குகிறது. நகர்வு 5. வெள்ளை தனது குதிரையை C3 கட்டத்திற்கு நகர்த்தி தனது சிப்பாயை பாதுகாக்கிறது. நகர்வு 5. காஸ்பரோவ் தனது சிப்பாயை A6 கட்டத்திற்கு நகர்த்தி நாஸ்டார்ஃப் அமைப்பை உருவாக்குகிறார். நகர்வு 6. கார்போவ் தனது மந்திரியை E2 கட்டத்திற்கு நகர்த்தி மிகவும் அமைதியான மற்றும் பாதுகாப்பான வியூகத்தை பின்பற்றுகிறார். நகர்வு 6. காஸ்பரோவ் தனது சிப்பாயை E6 கட்டத்திற்கு நகர்த்தி ஷெவனிங்கன் தற்காப்பு அமைப்பை உருவாக்குகிறார். நகர்வு 7. கார்போவ் தனது ராஜாவை பாதுகாப்பாக வலது பக்க கோட்டைக்குள் கொண்டு செல்கிறார். நகர்வு 7. காஸ்பரோவ் தனது மந்திரியை E7 கட்டத்திற்கு நகர்த்தி கோட்டை கட்ட தயாராகிறார். நகர்வு 8. வெள்ளை தனது சிப்பாயை A4 கட்டத்திற்கு நகர்த்தி கருப்பு P5 கட்டத்திற்கு வருவதை தடுக்கிறது. நகர்வு 8. கருப்பு தனது குதிரையை C6 கட்டத்திற்கு நகர்த்தி மையத்தில் உள்ள T4 குதிரைக்கு சவால் விடுகிறது. நகர்வு 9. வெள்ளை தனது மந்திரியை E3 கட்டத்திற்கு நகர்த்தி மையத்தை மேலும் பலப்படுத்துகிறது. நகர்வு 9. காஸ்பரோவ் தனது ராஜாவை பாதுகாப்பாக கோட்டை கட்டுகிறார். நகர்வு 10. கார்போவ் தனது F சிப்பாயை F4 கட்டத்திற்கு நகர்த்தி ஒரு வலுவான தாக்குதலுக்கு தயாராகிறார். நகர்வு 10. கருப்பு ராணியை C7 கட்டத்திற்கு நகர்த்தி C பாதையை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறது. நகர்வு 11. வெள்ளை தனது ராஜாவை H1 கட்டத்திற்கு நகர்த்தி ஒரு தற்காப்பு நடவடிக்கையை மேற்கொள்கிறது. நகர்வு 11. கருப்பு தனது யானையை E8 கட்டத்திற்கு நகர்த்தி மைய தாக்குதலுக்கு ஆதரவு அளிக்கிறது. நகர்வு 12. வெள்ளை தனது மந்திரியை F3 கட்டத்திற்கு நகர்த்தி தனது சிப்பாய் கட்டமைப்பை பாதுகாக்கிறது. நகர்வு 12. கருப்பு தனது மற்றொரு யானையை P8 கட்டத்திற்கு நகர்த்தி இடது பக்க தாக்குதலை திட்டமிடுகிறது. ஆட்டம் இப்போது மிடில் கேம் நிலையை அடைகிறது. 2 சாம்பியன்களும் தீவிரமாக போராடுகிறார்கள். நகர்வு 13. கார்போவ் தனது ராணியை T2 கட்டத்திற்கு நகர்த்தி தனது படைகளை ஒருங்கிணைக்கிறார். நகர்வு 13. காஸ்பரோவ் தனது மந்திரியை T7 கட்டத்திற்கு நகர்த்தி தனது தற்காப்பை மேம்படுத்துகிறார். நகர்வு 14. வெள்ளை தனது யானையை F2 கட்டத்திற்கு நகர்த்தி இரண்டாவது வரியை பாதுகாக்கிறது. நகர்வு 14. கருப்பு தனது குதிரையைக் கொண்டு D4 கட்டத்தில் உள்ள வெள்ளை குதிரையை வெட்டுகிறது. நகர்வு 15. வெள்ளை தனது ராணியைக் கொண்டு D4 கட்டத்தில் உள்ள குதிரையை வெட்டுகிறது. நகர்வு 15. கருப்பு தனது சிப்பாயை P6 கட்டத்திற்கு நகர்த்தி இடது பக்கத்தை கட்டுப்படுத்துகிறது. நகர்வு 16. வெள்ளை தனது சிப்பாயை E5 கட்டத்திற்கு நகர்த்தி மையப்பகுதியில் ஆதிக்கத்தை செலுத்துகிறது. நகர்வு 16.
கருப்பு தனது சிப்பாயைக் கொண்டு E5 கட்டத்தில் உள்ள சிப்பாயை வெட்டுகிறது. நகர்வு 17. வெள்ளை தனது F சிப்பாயைக் கொண்டு E5 சிப்பாயை வெட்டி மையத்தை கைப்பற்றுகிறது. நகர்வு 17. காஸ்பரோவ் தனது மந்திரியை C5 கட்டத்திற்கு நகர்த்தி வெள்ளை ராணியை தாக்குகிறார். நகர்வு 18. கார்போவ் தனது ராணியை F4 கட்டத்திற்கு நகர்த்தி பின்வாங்குகிறார். நகர்வு 18. கருப்பு தனது மந்திரியைக் கொண்டு E3 கட்டத்தில் உள்ள வெள்ளை மந்திரியை வெட்டுகிறது. நகர்வு 19. வெள்ளை தனது ராணியைக் கொண்டு E3 கட்டத்தில் உள்ள மந்திரியை வெட்டுகிறது. நகர்வு 19. காஸ்பரோவ் தனது குதிரையை T5 கட்டத்திற்கு கொண்டு வந்து ஒரு மிகச் சிறந்த மைய நிலையை அடைகிறார். நகர்வு 20. கார்போவ் தனது மந்திரியைக் கொண்டு D5 கட்டத்தில் உள்ள குதிரையை வெட்டுகிறார். நகர்வு 20. கருப்பு தனது சிப்பாயைக் கொண்டு D5 மந்திரியை வெட்டி மையத்தை பலப்படுத்துகிறது. நகர்வு 21. வெள்ளை தனது யானையை E1 கட்டத்திற்கு நகர்த்தி திறந்த பாதையை குறிவைக்கிறது. நகர்வு 21. காஸ்பரோவ் தனது மந்திரியை E6 கட்டத்திற்கு நகர்த்தி பாதுகாப்பை திடப்படுத்துகிறார். நகர்வு 22. வெள்ளை தனது ராணியை T4 கட்டத்திற்கு நகர்த்தி ஒரு தந்திரமான அச்சுறுத்தலை உருவாக்குகிறது. நகர்வு 22. கருப்பு தனது சிப்பாயை P5 கட்டத்திற்கு நகர்த்தி இடது பக்க தாக்குதலை தீவிரப்படுத்துகிறது. நகர்வு 23. வெள்ளை தனது A சிப்பாயைக் கொண்டு P5 சிப்பாயை வெட்டுகிறது. நகர்வு 23. கருப்பு தனது A சிப்பாயைக் கொண்டு P5 சிப்பாயை மீண்டும் வெட்டுகிறது. நகர்வு 24. வெள்ளை தனது சிப்பாயை H3 கட்டத்திற்கு நகர்த்தி ராஜாவுக்கு ஒரு வழியை திறக்கிறது. நகர்வு 24. கருப்பு தனது சிப்பாயை H6 கட்டத்திற்கு நகர்த்தி தனது ராஜாவுக்கு பாதுகாப்பை உறுதி செய்கிறது. நகர்வு 25. வெள்ளை தனது யானையை E2 கட்டத்திற்கு நகர்த்தி இப்பாதையை பலப்படுத்துகிறது. நகர்வு 25. கருப்பு சிப்பாயை P4 கட்டத்திற்கு நகர்த்தி வெள்ளையின் சிப்பாய் கட்டமைப்பை நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறது. நகர்வு 26. கார்போவ் தனது குதிரையை T1 கட்டத்திற்கு பின்வாங்குகிறார். நகர்வு 26. கருப்பு தனது யானையை C8 கட்டத்திற்கு நகர்த்தி C பாதையை தனது முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறது. நகர்வு 27. வெள்ளை தனது குதிரையை E3 கட்டத்திற்கு நகர்த்தி மீண்டும் மையத்தை நோக்கி வருகிறது. நகர்வு 27. கருப்பு தனது சிப்பாயை P3 கட்டத்திற்கு நகர்த்தி வெள்ளையின் தற்காப்பை பிளக்கிறது. நகர்வு 28. வெள்ளை தனது சிப்பாயை C3 கட்டத்திற்கு நகர்த்தி ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்குகிறது. நகர்வு 28. கருப்பு தனது யானையை A8 கட்டத்திற்கு நகர்த்தி A பாதையை ஆக்கிரமிக்கிறது. நகர்வு 29. கார்போவ் தனது ராஜாவை H2 கட்டத்திற்கு நகர்த்துகிறார். நகர்வு 29. காஸ்பரோவ் தனது யானையை A1 கட்டத்திற்கு நகர்த்தி வெள்ளையின் முகாமுக்குள் ஊடுருவுகிறார். நகர்வு 30. வெள்ளை தனது குதிரையை T5 கட்டத்திற்கு நகர்த்தி ஒரு அச்சுறுத்தலை உருவாக்குகிறது. நகர்வு 30. கருப்பு தனது ராணியை T8 கட்டத்திற்கு நகர்த்தி பாதுகாக்கிறது. நகர்வு 31. வெள்ளை தனது யானையை T2 கட்டத்திற்கு நகர்த்துகிறது. நகர்வு 31. கருப்பு தனது மந்திரியைக் கொண்டு D5 கட்டத்தில் உள்ள குதிரையை வெட்டுகிறது. நகர்வு 32. வெள்ளை தனது ராணியைக் கொண்டு D5 கட்டத்தில் உள்ள மந்திரியை வெட்டுகிறது. நகர்வு 32. கருப்பு தனது ராணியைக் கொண்டு D5 கட்டத்தில் உள்ள ராணியை வெட்டுகிறது. நகர்வு 33. வெள்ளை தனது யானையைக் கொண்டு D5 கட்டத்தில் உள்ள ராணியை வெட்டி ஆட்டத்தை எண்ட்கேம் நிலைக்கு கொண்டு செல்கிறது. நகர்வு 33. காஸ்பரோவ் தனது யானையை E1 கட்டத்திற்கு நகர்த்தி ஒரு செக் அச்சுறுத்தலை உருவாக்குகிறார். ஆட்டத்தின் இறுதிப் பகுதி. ஆட்டம் எண்ட்கேம் நிலையை எட்டியுள்ளது. நகர்வு 34. வெள்ளை தனது யானையை P5 கட்டத்திற்கு நகர்த்துகிறது. நகர்வு 34. கருப்பு தனது யானையை E8 கட்டத்திற்கு நகர்த்தி தற்காப்பை பலப்படுத்துகிறது. நகர்வு 35. வெள்ளை தனது யானையைக் கொண்டு P3 கட்டத்தில் உள்ள சிப்பாயை வெட்டுகிறது. நகர்வு 35.
கரப்பல் தனது யானையைக் கொண்டு 5 கட்டத்தில் உள்ள சிப்பாயை வெட்டி ஒரு சமநிலையை உருவாக்குகிறது. நகர்வு 36. வெள்ளை தனது யானையை P7 கட்டத்திற்கு நகர்த்தி 7வது வரியை ஆக்கிரமிக்கிறது. நகர்வு 36. கருப்பு தனது சிப்பாயை F6 கட்டத்திற்கு நகர்த்தி பாதுகாப்பை திடப்படுத்துகிறது. நகர்வு 37. வெள்ளை தனது யானையை T2 கட்டத்திற்கு நகர்த்துகிறது. நகர்வு 37. காஸ்பரோவ் தனது யானையை G5 கட்டத்திற்கு நகர்த்தி ஒரு தந்திரமான வலையை விரிக்கிறார். நகர்வு 38. கார்போவ் தனது சிப்பாயை C4 கட்டத்திற்கு நகர்த்துகிறார். நகர்வு 38. கருப்பு தனது யானையை C1 கட்டத்திற்கு நகர்த்தி ஒரு தாக்குதலை திட்டமிடுகிறது. நகர்வு 39. வெள்ளை தனது சிப்பாயை P3 கட்டத்திற்கு நகர்த்துகிறது. நகர்வு 39. கருப்பு தனது யானையை C3 கட்டத்திற்கு நகர்த்தி சிப்பாய்களை குறிவைக்கிறது. நகர்வு 40. வெள்ளை தனது யானையை P2 கட்டத்திற்கு நகர்த்துகிறது. நகர்வு 40. கருப்பு தனது யானையை G3 கட்டத்திற்கு நகர்த்தி ஒரு மிகச் சிறந்த தந்திரமான நகர்வைச் செய்கிறது. நகர்வு 41. கார்போவ் தனது யானையை P5 கட்டத்திற்கு நகர்த்துகிறார். நகர்வு 41. காஸ்பரோவ் தனது ராஜாவை H7 கட்டத்திற்கு நகர்த்துகிறார். நகர்வு 42. வெள்ளை தனது சிப்பாயை C5 கட்டத்திற்கு நகர்த்தி ஒரு மிகப்பெரிய தவறைச் செய்கிறது. நகர்வு 42. காஸ்பரோவ் தனது சிப்பாயை F5 கட்டத்திற்கு நகர்த்துகிறார். வெள்ளையின் யானைகள் முடக்கப்பட்டுள்ளன. இந்த அற்புதமான நகர்வுடன் காஸ்பரோவ் ஆட்டத்தை வெல்கிறார். இதுவே ஆட்டத்தின் இறுதி நகர்வாகும். இந்த 42வது நகர்விற்குப் பிறகு கார்போவ் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு ராஜினாமா செய்தார். இதன் மூலம் கேரி காஸ்பரோவ் தனது 22 வயதில் உலகின் 13வது மற்றும் மிக இளவயது சதுரங்க சாம்பியனாக மகுடம் சூடினார். நவீன சதுரங்க வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆட்டத்தை எங்களுடன் கண்டுகளித்தற்கு நன்றி. வணக்கம்.